நீங்க விஎஃப்எஸ்க்கு போகும்போது உங்ககிட்ட ஒர்க் பெர்மிட்டே இருந்தாலும் உங்களோட விசா ரிஜெக்ட் ஆயிடுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க விஎஃப்எஸ்க்கு போகும்போது கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகலன்னா அவங்க உங்களோட ஃபைல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, நிறைய பேரு இந்த மிஸ்டேக்னாலதான் அவங்களோட விசா ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட விஎஃப்எஸ் குளோபல் ஆபீஸ்க்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும், எந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது, விஎஃப்எஸ்ல என்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணலனா என்ன ப்ராப்ளம் வரும்னு ஏ டு இசட் கிளியரா உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூரோப் விசா ப்ராசஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியால இருந்து யூரோப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸ்பெஷலி ஒர்க்குக்காக லாங் ஸ்டே விசா அப்ளை பண்றவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட எல்லா ப்ராசஸ்மே உங்களோட ஏஜென்சி பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் விஎஃப்எஸ் ஆபீஸ்க்குன்னு போகிறப்ப நீங்க தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோமா, அதனால விசா கேன்சல் ஆகிடுமான்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகாஸ் நானே இது பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலா ஓப்பனா சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப யாரும் கரண்ட்ல விஎஃப்எஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டு யாரும் இதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் தாங்க. உங்களோட பாஸ்போர்ட், விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் லெட்டர், உங்களோட விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த மூணும் இல்லைன்னா உங்களால உள்ள என்ட்ரி கூட ஆக முடியாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கிளியரா சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் உங்களோட பாஸ்போர்ட். மினிமம் 1 இயர் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். சப்போஸ் ஓல்டு பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் கேரி பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்ட் லெட்டர். உங்களுக்கும் உங்களோட கம்பெனிக்கும் இருக்க டீலிங் 1 இயரா 3 இயரா 5 இயர்ஸா உங்களோட கான்ட்ராக்ட் லெட்டர் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஜெராக்ஸ் காப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் உங்களோட ஆஃபர் லெட்டர். உங்களோட சேலரி டீடைல்ஸ் உங்களோட கம்பெனி மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. உங்களோட பேசிக் சேலரி என்ன, பிளஸ் ஓடி ஹவர்ஸ், வீக் ஆஃப்ல ஒர்க் பண்ணா எவ்வளவு சேலரி கொடுப்பீங்க, எல்லாமே அதுல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும். அதையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் உங்களோட பிசிசி. பிசிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. நீங்க பிசிசி அப்ளை பண்ணி 6 மந்த் மேல ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட பிசிசி எக்ஸ்பைரி ஆகிடும். நீங்க விஎஃப்எஸ்க்கு போகும்போது நியூ பிசிசி அப்ளை பண்ணிட்டு அந்த பிசிசி எடுத்துட்டு போங்க. ஓல்டு பிசிசி எக்ஸ்பைரி ஆகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்கவே கிடைக்காது. மறக்காம நியூ பிசிசி அப்ளை பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. நீங்க கரண்ட்ல எடுத்த போட்டோ. நாளைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்ல ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அப்ப கரண்ட்ல எப்படி இருக்கீங்களோ அந்த போட்டோவை கேரி பண்ணி எடுத்துட்டு போங்க. ஓல்டு போட்டோவை எடுத்துட்டு போகாதீங்க. வித் ஒயிட் பேக்ரவுண்ட்ல உங்களோட போட்டோ இருக்கணும். சப்போஸ் அந்த போட்டோவும் அவங்களுக்கு வேலிடா இல்ல அப்படின்னா நீங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு போட்டோகிராஃபர் இருப்பாரு, அவரோட உங்களோட போட்டோ எடுப்பாரு. நீங்க அதுக்கும் ப்ராப்ளம் இல்ல. பட் இருந்தாலும் நீங்க போறப்ப கரண்ட்ல இருக்க போட்டோ எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களோட அகாமடேஷன் லெட்டர் கம்பெனில உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இருந்திருப்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. உங்களோட லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்க பினான்சியல் வைஸ் எப்படி இருக்கீங்கன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நீங்க டிராவல் இன்சூரன்ஸ் கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கணும். நீங்க அடுத்து உங்களோட ஃபிளைட் டிக்கெட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும். ஒரிஜினல் டிக்கெட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் நீங்க ஒரு டம்மி ஃபிளைட் டிக்கெட் சப்மிட் பண்ணியிருக்கணும். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிராவல் இன்சூரன்ஸ், டம்மி ஃபிளைட் டிக்கெட்ஸ் இது எல்லாமே உங்களோட ஏஜென்சிலே பண்ணி கொடுத்துருவாங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணி விஎஃப்எஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்க நியர்பை தெரிஞ்ச ஏஜென்சில கேளுங்க. அப்படி இல்லைன்னா டிராவல்ஸ்ல கேளுங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுதான் நீங்க வந்து விஎஃப்எஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பீங்க. அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏஜென்சில இந்த மாதிரி ஒரு 25 பேஜ் அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை நீங்க ஒரு டபுள் காப்பியா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு காப்பியை நீங்க விஎஃப்எஸ்ல சப்மிட் பண்ணணும், இன்னொரு காப்பியை உங்களோட சேஃப்டிக்காக கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட், பிசிசி ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்களோட ஆதார் கார்டு, இந்த 3 மட்டும் கலர் ஜெராக்ஸ் ஒரு 2 காப்பி போட்டு கையில வச்சுக்கோங்க. எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா,
அந்த கலர் ஜெராக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 பேஜில் இருக்க உங்களோட பாஸ்போர்ட், பிசிசி, ஆதார் கார்டு ஜெராக்ஸில் இருக்கும். அந்த ஜெராக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போட்ட உங்களோட பாஸ்போர்ட், பிசிசி அண்ட் ஆதார் கார்டை உள்ளே அட்டாச் பண்ணுங்க. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த 25 பேஜில் தான் ஆல்ரெடி ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துட்டு அந்த கலர் ஜெராக்ஸ் போட்டதை உள்ளே வைங்க. பிகாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க உங்களோட டீட்டெயில்ஸை பர்சனலாக செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகலாம், எதுவும் லெட்டர் மிஸ் ஆகலாம். அதனால உங்கள் விசாவில் டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கலர் ஜெராக்ஸ் போட்டு இந்த ஃபைலை சப்மிட் பண்ணும்போது உங்களோட விசா கேன்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கலர் ஜெராக்ஸ் போட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை உங்களை விஎஃப்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். இதோட கோவிட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கேரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க உங்க விசாக்கு அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்லயே உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்னென்ன இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண போறீங்க, உங்களோட போட்டோக்கு, உங்களுக்கு அனுப்புற மெசேஜுக்கு, நோட்டிபிகேஷனுக்கு, கொரியருக்கு, A to Z ஃபுல்லாவே உங்களோட அப்பாயின்மெண்ட் அந்த 25 பேஜ் டாக்குமெண்ட்ஸ்லயே உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு கேஷா எடுத்துட்டு போங்க. ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் முக்கியமா நீங்க குரோஷியாவுக்கு தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா கேஷ் எடுத்துட்டு போங்க. ஆன்லைன் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லொகேஷன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரீச் ஆகுங்க. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் நியர்பை ஏடிஎம்ல போயிட்டு நீங்க கேஷை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து கிளம்பும் போதே கேஷ் எடுத்துட்டு போகாதீங்க. அது சேஃப்டி கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் கேஷ் எடுத்துட்டு போங்க. அதுதான் சேஃப்டியா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுக்கும் போது டெல்லி, மும்பை, ஹைதராபாத் இந்த மாதிரி லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ட்ரெயின்ல போகும்போது கண்டிப்பா உங்களோட விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிராவல் பண்ணும்போது எங்க இருந்து தான் அந்த கல்லு வந்துச்சுன்னே தெரியல, பறந்து இங்க ஒரு அடிங்க, கரெக்டா இங்கதான். இன்னை வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கல்லடிலாம் நீங்க பட வேண்டியது இருக்கும். ஸோ இதையும் ஒரு டிப்ஸா எடுத்துட்டு உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க. தமிழ்நாடு பார்டர் எப்ப கிராஸ் பண்றீங்களோ தயவு செஞ்சு உங்களோட விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க இருந்து கல் வரும்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி கல்லடி யாரும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இல்ல அதர் ஸ்டேட் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவும் சம்பவம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு பேர் என்ன மாதிரி அடி வாங்கியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதையும் ஒரு டிப்ஸா எடுத்துக்கிட்டு மறக்காம ஜன்னல்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விஎஃப்எஸ்ல ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்னதான் உங்கள்கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் தேவையில்லாத ஒரு சின்ன திங்ஸ் இருந்தாலே உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்றது உங்களோட எதுவும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்களோட லேப் எடுக்க போகக்கூடாது, ஆடியோ வீடியோ கேசட் எதுவும் சிடி நீங்க வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவும் நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. மொபைல் வச்சிருந்தா ஓகே, அதர் ஐட்டம்ஸ் எதையும் நீங்க கேரி பண்ணாதீங்க. இந்த பவர் பேங்க், இந்த பேட்டரி ஐட்டம்ஸ் கேரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், எரியத்தன்மை கூடிய பொருள், உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ், லைட்டர், ஃபியூல், கேஸ் சம்பந்தமான பொருள் எதுவுமே நீங்க கேரி பண்ணாதீங்க. லைக் வெப்பனா யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா நைஃபா இருக்கட்டும், சிசரா இருக்கட்டும், நெயில் கட்டரா இருக்கட்டும். சப்போஸ் சில பேர் சேஃப்டிக்காக பின் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் கேரி பண்ணாதீங்க. இந்த திங்ஸ் எதுவும் இருந்தாலும் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களோட விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லயே உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அங்க ரீச் ஆகிற ட்ரை பண்ணுங்க. உங்களோட லொகேஷன், உங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ரீச் ஆகிட்டு செக் பண்ணிக்கோங்க. உள்ள போகும்போது செக்யூரிட்டி செக்அப் ரொம்பவே பலமா இருக்கும். நீங்க கேமரா எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க மொபைல்ல சைலண்ட் அப்படி இல்லைன்னா வைப்ரேட்ல போட்டு வச்சுக்கோங்க பெட்டர். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த லவுடா ஆர்கியூமெண்ட் பண்றது, லவுடா கத்தி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் வேணாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கோட் ஜஸ்ட் ஒரு டீசென்ட் ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ டீசென்டான ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு போங்க. உங்களோட ஒரிஜினல் ஐடிஸும் எடுத்துட்டு போங்க. ஜெராக்ஸ் மட்டும் பத்தாது, அதோட ஒரிஜினல் காப்பியும் நீங்க எடுத்துட்டு போங்க. நான் சொன்ன அந்த 25 பேஜ் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு போங்க. கூட கலர் ஜெராக்ஸ் போட்டு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க.
உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்டியா வச்சுக்கோங்க. அமௌண்ட் எதுவும் கேரி பண்ணாதீங்க. அமௌண்ட் கேரி பண்ணினீங்க அப்படின்னா அதையும் சேஃப்டியா பத்திரமா வச்சுக்கோங்க. விஎஃப்எஸ்ல ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களோட விசா டிலே ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட ஜன்னலை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சேஃப்டிக்காக தான். நெக்ஸ்ட் வீடியோல விஎஃப்எஸ்ல உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், உங்களோட விசா எப்படி ட்ராக் பண்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். சாவ்.